ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் ரேவதி ஆரி ஒர்க்ஸ். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு புது வீடியோஸு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோடய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பார்த்துட்ருக்கோம். சாரீ வந்து லைட்டு ஸ்கை ப்ளூ கலரு. இந்த கலரில் சாரீ இருந்துச்சு. ப்ளவுஸ் வந்து அதுக்கு லாவெண்டர் கலரில் லைட் கலரில் கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் வந்து இந்த டிசைனை நெட்டில் தான் எனக்கு சூஸ் பண்ணி கொடுத்தாங்க. என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸ்லீவில் ஒர்க் போடும்போது முடிஞ்ச அளவுக்கு மேக்கிங் வீடியோ காட்டுறேன். நெக்கில் முடிஞ்சிருச்சு. பேக் நெக்கில் ஸ்கேலப் டிசைன் மாதிரி கொடுத்துருக்கோம். ஆனால் ஸ்டிச்சிங் இந்த மாதிரி வராது. நார்மல் ரவுண்ட் நெக்குக்கு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். டபுள் லைன் செயின் ஸ்டிச்சு ஜரியில் கோல்டு ஜரியில் கொடுத்துருக்கேன். இந்த மெஷர்மெண்ட்லாம் நான் வீடியோவுக்கு நடுவில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வளைவு கொடுத்துட்டு வளைவுக்கு டபுள் லைன் செயின் ஸ்டிச்சு கோல்டு ஜாரியில் ஒரு வளைக்கும் நடுவுலையும் கிளிப் ஸ்டோனை ஸ்டிக் பண்ணிவிட்டு 4mm பீடோ சுகர் பீடோ அரும்பு வச்சுருக்கோம். இதுக்கு வந்து B7000 க்ளூ தான் நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அதுதான் லைஃப் இருக்கும். நம்ம கிளிப் ஸ்டோன் ஒட்டியிருக்கோம். கிளிப் ஸ்டோன் வந்து ஸ்கொயர் டைப்பு. அதை நம்ம டைமண்ட் மாதிரி கிராஸாக வச்சுருக்கோம். இப்போது ரைட்டு லெஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 அரும்பு வச்சுருக்கோம். இதுதான் நெக்கு வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸ்லீவில் தான் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது. புட்டாஸும் பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே போல் 4mm பீட் வச்சுட்டு சுகர் பீட் வச்சு 3 அரும்பு பண்ணுவோம். இதில் கீழே ஒரு சுகர் பீடு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. நம்ம அதே மாதிரி அரும்பு பண்ணியாச்சு. இதுதான் பேக் பார்ட்டு. அடுத்தது ஸ்லீவ் பார்க்கலாம். ஸ்லீவில் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்லீவ் வந்து எல்போ ஸ்லீவ் தான். ஸ்லீவோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 11.5, ரவுண்டு வந்து 11 இன்ச்சு. இப்போது நம்ம பேக் நெக்கில் ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வளைவு மட்டும் தான் கொடுத்துருந்தோம். அதுக்கு சுகர் பீடு இல்லை. ஆனால் ஸ்லீவுக்கு சுகர் பீடு இருந்தது. அதனால் அதே சேம் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த அளவுலாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எப்படி அளவு வச்சு எத்தனை இன்ச்சு கேப் விட்டுட்டு தைக்கணும் அப்படின்றதையும் ஸ்டோன் ஒட்டணும் அப்படின்றது எல்லாமே இதில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பே பார்த்திங்கன்னா இந்த டிசைனே வந்து கூட ஸ்லீவில் மாறுது. நிறைய டிசைன் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ வி இப்படி கொடுக்கறது இப்படியும் வருது. இந்த ஷார்ப்னஸ்லேயும் வருது. இந்த பக்கமும் வருது. நம்ம கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கணும். இந்த டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. வி வந்து கீழே இந்த ஷார்ப் வந்து கீழே பார்த்தா மாதிரி இருந்தது. ஒரு சில ப்ளவுஸில் இதே மாடல் வந்து வி இப்படி வருது. ஷார்ப்னஸ் வந்து மேலே பார்க்குற மாதிரி வருது. அப்போ டிசைன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கணும். இப்போ இந்த டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா வி எல்லாம் கீழே ஷார்ப் வந்து கீழே பார்த்தா மாதிரி வருது. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சென்டர் வந்து ஃபஸ்ட்டு லைன் ஒன்று போட்டுக்கோங்க. அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ இங்கே வந்து 2 இன்ச்சு கேப் வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கமும் 2 இன்ச்சு டேப் வச்சு 2 இன்ச்சுக்கு ஒரு டாட் வச்சுட்டு இந்த ஷேப்போ 2 இன்ச்சு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு மட்டும் 2 இன்ச்சு இந்த ஷேப் வச்சு போட்டுட்டு வி வரைஞ்சிட்டு அடுத்த லைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.25 இன்ச்சு தான் வச்சுருக்கேன் நான். ஃபஸ்ட்டு ஒரு லைனுக்கும் செகண்ட் ஒரு லைனுக்கும் கேப்பில் வந்து 1.25 தான். ஃபஸ்ட்டு மட்டும்தான் 2 இன்ச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாமே 1.25 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா எல்லாமே 1.25 இன்ச்சு தான். 1.25 இன்ச்சு வச்சுட்டு சென்டரில் பார்த்திங்கன்னா கிளிப் ஸ்டோனு ஒயிட்டு கிளிப் ஸ்டோனு ஸ்டிக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு லைன் முடிச்சிருக்கேன் பாருங்கள். இதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன்லேருந்து நம்ம கணக்கு வச்சு இன்ச் டேப் வச்சு அளந்துக்கணும். நான் உங்களுக்கு வச்சே காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக 1 இன்ச்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டோன்லேருந்து அடுத்த ஸ்டோனுக்கு 1 இன்ச்சு 1 இன்ச்சு நம்ம வச்சு முதல்ல ஸ்டோனை ஸ்டிக் பண்ணிடணும். அது ட்ரை ஆன பிறகு தான் நம்ம தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டோனை ஒட்டிட்டு உடனே தைக்கிற மாதிரி அப்படி இருந்துச்சுன்னா நீடில் வந்து கம்மெல்லாம் ஒட்டிக்கும். அப்போ வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீடிலும் உடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்ச் டேப் வச்சு ஸ்டோன் எல்லாம் ஸ்டிக் பண்ணிடணும். ஸ்டிக் பண்ணிவிட்டு தான்
இந்த ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு லைன் முடிச்சிட்டேன் பாருங்கள். இப்போ அடுத்த 2 லைன் கீழே ஒட்டி வச்சுருக்கேன். இது ட்ரை ஆகணும். இந்த பக்கமும் பாருங்கள் ட்ரை ஆகணும். இப்போது மேலே இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம இதே அளவு வச்சு ஒட்டிட்டு அது நம்ம வந்து டைம் கொடுக்கணும். அதுக்கு டைம் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா ட்ரை ஆன பிறகு நம்ம இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இது இப்போ இந்த இடத்துல எப்படி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த லைனை நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம். இப்போது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு செட்டு மட்டும் 3 பீட் மட்டும் எடுத்திருக்கேன். அதை வந்து ஆப்போசிட்டில் எடுத்திருக்கேன். எது வந்து லாஸ்ட்டாக விட போகிறோமோ அதுதான் ஃபஸ்ட்டாக எடுத்துக்கணும். எப்போயுமே நீடில் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எது லாஸ்ட்டாக விட போகிறோனோ அதை ஃபஸ்ட்டாக எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு சுகர் பீடு, 4 mm பீடு, அதுக்கப்புறம் 4 mm பீடு, சுகர் பீடு, அகெயின் 4 mm பீடு, சுகர் பீடு. இது வந்து ஒரு 3 அரும்பு. இப்போ இதை எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு கிராஸ்லேருந்து எடுக்கிறேன். இந்த மாதிரி தைக்கும் போது நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் நாட் போடணுன்னு அவசியம் இல்லை. எம்டி த்ரெட்டை கொண்டு போயிட்டு கரெக்டாக அந்த இந்த பீடு வந்து இந்த இடத்துல செட் ஆகணும். அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போது 4 mm பீடும் சுகர் பீடும் இப்படி எடுக்கும்போது நமக்கு ஒர்க்கு வந்து சீக்கிரமாக முடியும். டைமும் நமக்கு சேவ் ஆகும், குயிக்காக முடிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து 4 mm பீட், சுகர் பீடு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி 3 எடுக்க போகிறேன். அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு தான் நான் எண்டு நாட்டே போட போகிறேன். இது ஒன்றுத்துக்கும் நம்ம நாட் போடணுன்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டோன்லேருந்து அடுத்த ஸ்டோன் வரைக்கும் ஒர்க் பண்ணும்போது ஒரே ஒரு எண்டு நாட் போட்டு நம்ம முடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நார்மலாக 4 mm பீட், 3 ஒரு சுகர் பீடு அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போது அப்படியே தான் கண்டினியூ பண்ணுறேன். நான் நாட் போடல பாருங்கள். பிகினர்ஸாக இருந்தால் ரொம்ப வந்து என் நாட் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஈஸி மெத்தடில் நம்ம தைக்கலாம். இப்போது லாஸ்ட்டாக வந்து எண்டு நாட் போட்டுருங்க. இப்போ வந்து கரெக்டாக நமக்கு இந்த கேப்பில் ஒர்க்கு முடிஞ்சிடும். பாருங்கள், முடிச்சிட்டேன். இப்போ அடுத்ததும் அதே தான். ஒன்றுத்துக்கும் நம்ம த்ரெட்டு கட் பண்ணக்கூடாது, அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ அடுத்தது ஸ்டார்ட் பண்ணலாம். சேம் மெத்தடில் தான் எடுத்துருக்கேன் பாருங்கள். சுகர் பீடு, 4 mm பீடு, அதுக்கப்புறம் 4 mm பீடு, சுகர் பீடு அந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2 செட்டு தைச்சி முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கே புரிஞ்சிடும் எந்த பீடு ஃபஸ்ட்டு எடுத்தால் கடைசியாக வரும் அப்படின்றது. அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஈஸியாக இருக்கு பாருங்கள். அடுத்தது இப்போது 4 mm பீடு, சுகர் பீடு அந்த மாதிரி எடுத்து தைக்க போகிறேன். ஒரு செட்டு முடிச்சுட்டு தான் என் நாட் போட போகிறேன். ஃபுல் ப்ளவுஸை நம்ம முடிச்சுட்டு அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவில் ஒர்க் முடிஞ்சிருச்சு பாருங்கள். ஃபுல்லாமே அந்த வி ஷேப்புக்கு நம்ம கிளிப் ஸ்டோன் ஒட்டிட்டு அந்த ட்ரை ஆன பிறகு நம்ம ஃபுல்லாமே 3 அரும்பு வச்சுருக்கோம். இதுதான் ஃபுல் ஸ்லீவு. இப்போது இதில் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கிங்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் வந்து பென்சில் பீடுன்னு சொல்லுவோம், அந்த ஹேங்கிங்ஸ் இருக்குது. ஆனால் அந்த ஹேங்கிங்ஸ் இங்கே கிடைக்கல பக்கத்தில் ஷாப்பில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பீடு கிடச்சிருக்கு. அதை வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம நார்மல் 10ஆம் நம்பர் ஊசி சொல்லுவோம் இல்லையா, அந்த ஊசி வச்சு நம்ம கையில் தான் கோர்த்து தைக்க போகிறோம். அது எப்படின்னு பார்ப்போம். நம்ம ஹேங்கிங்ஸும் முடிச்சிட்டோம். ஹேங்கிங்ஸ் தைக்கும் போது எனக்கு வீடியோ பண்ண டைம் இல்லை. இந்த கஸ்டமர் ரொம்ப அவசரப்படுத்திட்டாங்க. எனக்கு சீக்கிரமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 1 டே தான் எனக்கு ஆரி ஒர்க்குக்கே டைம் கொடுத்தாங்க. ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1 டே. அதனால் வந்து டோட்டலாக எனக்கு 2 டேஸ் தான் டைமே இருக்குது. அதனால் அவசரமாக தைக்கிறதுனால எனக்கு இந்த ஹேங்கிங்ஸ் போடும்போது எப்படி கோத்து தைக்கணுன்றதை போட முடியல. ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் போட்டிருக்கேன். வேணும் அப்படின்னா அடுத்தடுத்த ப்ளவுஸில் நமக்கு ஹேங்கிங்ஸ் ஒர்க் பண்ணுற
மெத்தட் வந்துச்சுன்னா அப்போ நான் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறேன். கீழே பார்த்திங்கன்னா இது வந்து வளைவு டிசைன் தான், ஸ்கேலப் டிசைன். ஆனால் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக தான் தைக்க போகிறோம். ஏன்னா அதில் அந்த ப்ளவுஸில் அப்படி தான் இருக்குது. அதனால் வந்து நான் இந்த கீழே பார்டரை கணக்கு வச்சுக்கிட்டேன். அதனால் இதுக்கு மேலே போட்டிருக்கேன். அப்போ ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு இங்கே ஒரு தையல் வரும், கரெக்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நான் மேலே ஏற்றி குத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கஸ்டமர் காமிச்சதில் வந்து இங்கே வந்து கிறிஸ்டல் பீடு இருந்தது. கிறிஸ்டல் பீடும் கிடைக்கல. இது வந்து வேறு பீட் கிடச்சிருந்ததுன்னு சொன்ன பாருங்கள். அதுதான் வந்து இது வந்து ட்ராப் பீடு. பென்சில் பீட் கிடைக்கல, ட்ராப் பீடு. ட்ராப் பீடு வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் தான். ஓகேவா? இது வந்து ஒயிட் கலர் மாதிரி தெரியுது, ஆனால் லைட்டு லேவெண்டர் கலர் தான். இப்படி வச்சா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், லேவெண்டர் கலர் தான். அதனால் சேம் செல்ஃப் கலரில் ப்ளவுஸ் கலர்லேயே எடுத்தாச்சு. சாரீ கலர்லேயும் கிடைக்கல எக்ஸாக்டாக. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட செல்ஃப் கலர்லேயே எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு 4mm பீடு 2 வச்சுட்டு, அதுக்கப்புறம் ட்ராப் பீடு, அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு. இது மொத்தமாக 10ஆம் நம்பர் ஊசியில் கோத்தி எடுத்துக்கிட்டு இந்த சுகர் பீடு மட்டும் தள்ளிட்டு திரும்பவும் இதுக்குள்ளேயே நம்ம இன்சர்ட் பண்ணோம். நீடில் இன்சர்ட் பண்ணி இந்த பீடும் சேர்த்து உள்ளே குத்துனோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் கிடைக்கும். இப்போ தூக்குன மாதிரி தான் தெரியும். நம்ம வந்து இப்போ ஒர்க் முடித்தோடனே நம்ம ரிமூவ் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து கரெக்டாக எல்லாமே ஹேங்கிங்ஸ் கீழே தொங்குற மாதிரி வந்துடும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டைட் பண்ணி நம்ம இழுத்து போடுறோமோ அவ்வளோவும் நல்லது தான். நம்ம இதுலேருந்து ரிமூவ் பண்ண பிறகு ப்ளவுஸ் பீஸ் ரிமூவ் பண்ண பிறகு என்ன ஆகும் அப்படின்னா எல்லாமே ஹேங்கிங்ஸு கீழே தொங்குற மாதிரி வந்துடும். ஒர்க்கு நல்லா நீட்டாக அழகாக வந்திருக்கு. இப்போது ஃப்ரண்ட் நெக்கு மட்டும் நம்ம பார்க்கணும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரண்ட் நெக்கில் நம்ம பேக் நெக்கில் என்ன அளவு வச்சு நான் அந்த கர்வ் வரைஞ்சேன் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரண்ட் நெக்கும் முடிச்சிட்டோம். இப்போது பேக்கில் என்ன ஒர்க் பண்ணியிருந்தோம் சேம் தான் ஃப்ரண்ட்டுக்கும் ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ மெஷர்மெண்ட் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த அளவு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேசிக் லைன் நம்ம போடலை. அதுக்கு பதில் இந்த வளைவு டிசைன் தான் நமக்கு பேசிக் லைனே. டபுள் லைன் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டாட் வச்சுருக்கேன் பாருங்கள், அது உங்களுக்கு தெரியும். 1 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டாட் வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த டாட்லேருந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் அதிகமாக வச்சு அதுக்கேற்ற மாதிரி இங்கேயும் ஒரு டாட் வச்சுக்கிட்டே வரணும். இந்த ஃபஸ்ட்டு டாட்லேருந்து 1/4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் அதிகமாக அந்த மாதிரி வச்சுட்டு, அப்புறம் அந்த கோட்லேருந்து அந்த டாட்லேருந்து இன்னொரு டாட்டுக்கு கோடு வரையணும். அப்படியே ஷேப் எடுத்துகிட்டு டபுள் லைன் செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் கிளிப் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை ஆக டைம் கொடுங்க. உடனே தைச்சோம் அப்படின்னா ஊசியெல்லாம் வந்து அந்த க்ளூ ஒட்டிக்கும். அப்போ வந்து ஊசி வளைஞ்சதுன்னா சீக்கிரமாக உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நல்லா ட்ரை ஆன பிறகு நம்ம இந்த அரும்பு வச்சுருக்கோம். இதுதான் இதுக்கு மெஷர்மெண்ட்டு. இது ஸ்கேலப் டிசைன் வரைஞ்சிருக்கோம். ஆனால் ஸ்டிச்சிங் பார்த்திங்கன்னா நார்மல் ரவுண்ட் நெக் தான் பண்ண போகிறோம். அதில் டிசைன் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்குது. இந்த ஒர்க் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.